அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். இந்த ரெசிபி நேம் தான் முகலாய் சிக்கன் கறி. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 400 to 450 grams ஆஃப் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான மசாலாஸ் மட்டும் போட்டு நம்ம மேரினேட் பண்ணிடுவோம். இதுக்கு 2 மசாலா போதும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 கப் அப்படி இல்லைன்னா 3 கப் தயிர், சாரி 1 கப் இல்லைன்னா 2 கப் தயிர் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இதோடு சேர்த்து ½ ஸ்பூன் சால்ட்டு, $30 to 35 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே நம்ம கேஷ்யூ பேஸ்ட் பண்ணணும். இங்கே நான் 10 கேஷ்யூ கிட்ட எடுத்துகிட்டு இது நல்லா வார்ம் வாட்டரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் சோக் பண்ணிடுங்க. சிக்கன் அடி மேரினேட் ஆகிறதோட இதையும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது நல்லா சோக் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுவோம். ஸ்லைஸ் தி ஆனியனை ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. என்ன ஆயில்னாலும் ஓகே தான். அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கீ இதுவும் எடுத்துக்கோங்க. இதை இந்த ஸ்பூன் கணக்கு. ஓகே. ஸோ எண்ணெய் லைட்டாக பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம என்ன பண்ணலாம், வெங்காயத்தை போட்டுருவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இங்கே வெங்காயம் லைட்டாக வதக்கி விட்றாதீங்க. வெங்காயம் என்ன பண்ணணும்னா லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகணும். ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைக்க போகிறோம். ஓகே. ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. வெங்காயம் ப்ரௌனிஷாக மாறிடும். அப்பப்போ மட்டும் திருப்பி போட்டுக்கோங்க, வதக்கி விட்டுறாதீங்க. ஓகே. ஸோ ஆனியன் இந்த டெக்ஸ்டரில் வரணும். நல்லா ரொம்பவும் கருகிடக்கூடாது. லைட்டாக எல்லாமே செமி ப்ரௌனில் இருக்கணும். இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆற வச்சுட்டு இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். இப்போ நம்ம டொமேட்டோ பியூரே பண்ண போகிறோம். டொமேட்டோ பியூரே நிறைய மெத்தடில் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய மெத்தடில் சொல்கிறேன். நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு தண்ணியை லைட்டாக சூடு பண்ணோன்னே இதை உள்ளே போட்டுருங்க. இதே மாதிரி இது பண்ணிட்டு உள்ளே போட்டுருங்க. இது கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் 5 to 7 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ளதை மட்டும் பீல் பண்ணி இதை நம்ம அரைச்சிட்டா அதான் டொமேட்டோ பியூரே. ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நல்லாவே இதாகிருச்சு. நல்லா ஒரு கேப் மாதிரி விழுந்திருக்கு. இது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தோலை மட்டும் அப்படியே உரிச்சிட்டு நம்ம இதை அரைச்சிடுவோம். ஓகே. ஸோ இப்போ 3 இதை அரைக்கணும். ஒன்று கேஷ்யூ நட் பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த தக்காளி பியூரே. இதை மட்டும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 3மே பேஸ்ட்டாக எடுத்தாச்சு. சோக் பண்ண கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆனியன், டொமேட்டோ பியூரே. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில். சப்போஸ் ஃப்ரை பண்ண ஆனியனோட எண்ணெய் மிச்சம் இருந்துச்சுன்னா அதிலேயே கூட பண்ணிக்கோங்க. எனக்கு மிச்சம் இல்லை. ஸோ ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ, 1 இல்லைன்னா 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதிலேயே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா அதோட ரா ஸ்மெல் நல்லா போயிடணும். ரா ஸ்மெல்னால் பச்சை வாசனை. ஸோ பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்ச ஆனியன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. என்ன ஆனியனை இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், டொமேட்டோ பியூரே ஊற்றிடலாம்.
ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நான் இங்கே கரெக்டாக 3 பேருக்கு பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஷ்யூ பேஸ்ட் ஊற்றிடுவோம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஷ்யூ நட்டோட அந்த இதை ஊற்றிடுவோம். நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இது பார்த்தோன்னே தெரியும், நல்லா ஒயிட்டில் வந்துடும். சிக்கன் போட்டக்கப்புறம் தான் கலர் மாறும். ஒரு 3 மினிட்ஸ் வந்து கேஷ்யூ நட்டோட சேர்ந்து எல்லாமே குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனையும் போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணலாம், அந்த கிரேவியோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஒரு 7 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி சிக்கனை குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். 1 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஒரே ஒரு வாட்டி மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சிக்கன் இன்னுமே கொஞ்சம் வேகணும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஏன்னா குவான்டிட்டி வந்து கரெக்டாக 3 பேருக்கு பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட சிம்மர் பண்ணிடுவோம். சிம்மில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். சிக்கனும் நல்லா இன்னும் ஒரு ஃபுல்லாகவே வெந்துடும். வெந்தக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். 15 மினிட்ஸ் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கிரேவி வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார்னிஷ் மட்டும் பண்ணிடுவோம். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மாதிரி நல்லா லிக்விடாகவும் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காடமன் பவுடர் அதுவும் வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் ஒரு 1/4 கப் மட்டும் ஊற்றிடலாம். ஒரு 10 ml-லேருந்து 15 ml அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 10 ml மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எப்போ ஊற்றணும்னா, ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா லிக்விடாக வந்தக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றணும். நல்லா திக்காக இருக்கும்போது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஊற்றாதீங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கசூரி மேத்தி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான முகலாய் சிக்கன் கறி ரெடி. 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணும்போது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. ஆல்வேஸ் சேஸ் பிஸ்மில்லா. கிரேவியும் அந்த சிக்கனும் செம்மையாக இதாக இருக்குது, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, அவ்வளோ க்ரீமியாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஒரு சஜஷன் வந்து இது வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நான் இல்லைனா பரோட்டா சப்பாத்தி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரைஸுக்கு வேண்டாம். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸுக்கு என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பாய்.